அந்த முதல் நாள் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு வருது. அப்போ வந்து அந்த அவங்க அப்பா அம்மாவுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த மனம் உருகி போன அந்த நிலையில் இருக்கிற அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. அந்த காலேஜ்ல போராட்டம் பண்றாங்க. அப்ப வந்து நியூஸ் எப்படி வருதுன்னா, இல்ல அந்த பொண்ணை வந்து யாரோ ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அப்ப விஷயம் என்ன மாதிரி வருதுன்னா, இல்ல அந்த பொண்ணை வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 பேரோட ஸ்பெர்ம் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் போராட்டம் பண்றாங்க. நாடெங்கும் போராட்டம் நடக்குது. இப்போ அந்த பொண்ணுடைய ரிப்போர்ட் வருது, இல்ல ஒரு 150 ml ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அந்த பொண்ணுடைய பாடியில வந்து டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இவ்வளவு போராட்டங்களும் இத்தனையும் பண்ணி ஒவ்வொரு உண்மைகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் போராட்டம் நடக்கும், இன்னமும் இதை பத்தின போராட்டங்கள் நடக்கும், பல விஷயங்கள் வரும், இன்னமும் உண்மைகள் வெளியே வந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதை ஏன் அந்த முதல் கட்ட போராட்டங்களிலேயே இதை கண்டுபிடிக்க முடியாதா? முடியும். ஏன் அப்படின்னா, பெரிய ஒரு ஆளுங்களுக்கோ இல்ல ஒரு பணம் படைத்தவர்களுக்கோ இல்ல அங்க ஒரு அரசியல் இருக்கிறவங்களோ பதவியில் இருக்கிறவங்களுக்கோ நடந்திருந்தா இதை வந்து சும்மா விட்டுருப்பாங்களா? இல்ல ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு நடந்திருந்தா அதை வந்து சும்மா விட்டுருப்பாங்களா? இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் உள்ள போட்டு நம்ம கிளறி போகணும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க சதையை ஒருத்தன் கடிக்கிறான், உயிரோடு இருக்கும்போது உங்க சதையை ஒருத்தன் கடிக்கிறான் அப்படின்னா அந்த பெயின் எவ்வளவு இருக்கும்? சும்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா அப்படி கடிச்சாவே பெயின் இருக்கும். ஆனா அந்த பொண்ணோட மார்பக பகுதியில் நல்லா கடிச்சு தசையில் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு கொடூரமான செயலா இருந்திருக்கும். அதை பத்தி யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வழியில் அந்த பொண்ணு துடிச்சிருக்கும் இல்லையா? இவன் நான் கை நடுங்குது, எனக்கு நான் சொல்ல முடியல. அதை நான் ஒரு மருத்துவரா, ஏன்னா நான் அவ்வளவு பார்த்துருக்கேன், அவ்வளவு கேசஸ், அவ்வளவு இன்ஜுரி, அவ்வளோ டெத்து நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ கை நடுங்காத எனக்கு இந்த மாதிரியான இது நடுங்குது அப்படின்னா ஏன் நடுங்குது அப்படின்னா கொடுமை இது. அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்டலாக இறந்துருந்துன்னா இப்பவுமே கடவுளே அப்படின்னு நான் ப்ரே பண்ணிட்டு விட்டு இருந்திருப்பேன். ஆனால் அது கொடுமை நடந்து இறந்துருக்கு அப்படின்னா அது எவ்வளவுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலும் இருக்கக்கூடிய முதல்வர்களாகட்டும், ஒரு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆகட்டும், ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும், அதை பார்த்துருக்க மாட்டாங்களா? அந்த கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அவங்கள நம்ம கேட்டோம் அப்படின்னா ஏன் அவங்க இதை செக் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஒரு பிஜி டாக்டர், ஒரு முதல்வர், அவங்களுக்கு ரூம் இருக்கும்ல, அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரூம் இருக்கும். ஒரு பிஜி டாக்டர், அவங்க வேலை செய்யக்கூடிய மருத்துவர், அவங்களுக்கு ரூம் இல்லையா, இருக்கா, இல்லை அது எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்க. அதை செக் பண்ணணும்ல. அது கூட இல்லாமல் நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, தவறுங்கிறது இப்போ இது வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த ஒரு குற்றவாளிகளை சொல்கிறாங்க. நான் தவறுங்கிறது அவங்க கிட்ட இருந்து மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன ஒரு சிஸ்டம்? 15 ml ஆஃப் ஸ்பெர்ம் ஹி கேன் டொனேட், 150 ml 10 பேர் சேர்ந்து அந்த கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம். அப்போ அந்த 10 பேர் மனசுல என்ன இருந்திருக்கும்? நம்ம 10 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஃப்ரீயா சுத்தலாம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே அவங்க பண்ணியிருக்கணும். அதை என்ன பண்ணணும்? அவங்களுக்கான தண்டனை அந்த 10 பேருக்கான தண்டனை நம்ம கொடுத்தாதான் அடுத்து 10 ஒருத்தன் நினைக்கிறது கூட யோசிக்கணும். அந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும். இது வந்து சும்மா ஏனோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், இந்த மாதிரி நடந்தது, போராட்டம் பண்ணோம், இனிமேல் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்க விட்டுறணும். இது வந்து இப்பவும் சொல்றேன், இது மருத்துவர்களுக்கான போராட்டம் மட்டுமே கிடையாது. என்னுடைய சக நண்பர்களுக்கும் சரி, சகோதரர்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்க மருத்துவர்கள் தானே, மருத்துவர்களுக்கு தானே போராட்டம், எல்லா மருத்துவர்கள் மட்டும் பண்ணுங்கடா அப்படின்னு கிடையாது. தண்டனைகள் அதிகமாகணும், அதுக்கான தீர்ப்பும் அதிகமாகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் இது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் அது யார் பண்ணா அப்படிங்கிற எல்லா அனாலிசிஸும் கண்டிப்பாக இன்னைக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியல, ஆனால் அது கண்டிப்பாக வரும். வர அன்னைக்கு தண்டனைகள் அதிகமாகத்தான் இருக்கணும்.